வானிலை தகவலை துல்லியமாக தெரிவிக்கும் தொழில்நுட்பம் இந்திய வானிலை மையத்திடம் இல்லை என்பதே தனது ஆதங்கம் என்று தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, வானிலை மைய அதிகாரிகளை குறை கூறவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் நிதியை தான் தற்பொழுது வழங்கியுள்ளது என்றும், அரசியல் பேசாமல் உடனடியாக மக்களுக்கு உதவுங்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இப்போ நான் அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு இது ஒரு விவாதமாக வந்திருக்கு. இல்லைன்னா இதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல, விவாதம் வந்துட்டு போகிறது கிடையாது. ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஆதங்கம். உலகத்தில் மற்ற நாடுகளில் துல்லியமாக 2 நாளுக்கு பிறகு இந்த பகுதியில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படி சொன்னால், 2 நாளுக்கு பிறகு அந்த பகுதியில் 4 மணிலேருந்து மழை பெய்யும். அந்த துல்லியமாக ஏன் இங்கே சொல்ல முடியலன்னு தான் என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் தான் நேற்று நான் பேசினேன். நான் குத்துமதிப்பாக சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஜான் பிரதீப்னு இருக்கிறாப்புல, வெதர்மேன் சொல்கிறோம். நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறது இவங்க சொல்கிறது துல்லியமாக இருக்குது. அவர் எந்த டெக்னாலஜியை ஏற்படுறாரு தெரியல. அந்த ஆதங்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை தோராயமாக இந்த கோவை பகுதியில் பரவலாக மழை பெய்யும், ஈரோடு பகுதியில் கொஞ்சம் குறைவாக பெய்யும் அப்படிலாம் சொல்கிறதுலாம் இல்லை. எவ்வளோ பெய்யும், எப்போ பெய்யும், எவ்வளோ நேரத்தில் பெய்யும், அங்கே இருக்கிறப்போ இங்கே ஏன் இல்லை? நீங்கள் புதுசாக நீங்கள் பில்டிங் கொடுத்துருக்கலாம், நீங்கள் டாப்லர் வாங்கியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அல்டிமேட்லி ரிசல்ட் என்ன? அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்கள யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கொச்சைப்படுத்தணும்னு என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. என்ன கிடையாது, அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனாலும் மற்ற நாடுகளில் செய்கிறப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நான் இப்போ சென்னை வெள்ளம் எல்லாத்தையும் இந்த பெருமழை அதுக்காக மட்டும் சொல்லலை. நான் வரும் காலத்தில் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்பர் 1 வானிலை.